Hello guys, welcome back to our channel. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுதான் ரெட் ஏடிஸ் வெர்சஸ் நம்ம ஒரு சில பேப்ளேட் வச்சு பேட்டில் போட்டிருப்போம். அந்த பேட்டிலில் அப்பா சாரி கேஸ் அந்த பேட்டிலில் அந்த ஒரு பேப்ளேட் பேட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ஒரு பேப்ளேட் gift பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கேன். அந்த பேப்ளேட் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட அன்பாக்சிங்கை நான் ஷார்ட்டான வீடியோவில் தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் லாங் வீடியோ போட்டால் இன்னொரு கண்டென்ட் கிடைக்கும்ல, அதுக்காக. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நண்பர்களே, பேக்ரவுண்ட் திரும்ப ரெட் கலரில் மாறி இருக்கும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு எனக்கு பிடிக்கல, அதனால். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது ஒரு டர்போவில் இருக்கிற பே. நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும் அது என்ன பேனு. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இது டிரைவர்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்னப்பா வந்து தரும் பார்த்தீங்களா, டிரைவர். இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடுன்றதுனா டிஃபென்ஸ் டைப் டிரைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க். இது என்ன டிஸ்க்குன்னு பார்ப்போமா. கட்டி நல்ல ஷார்ப்பில் இருக்கு. 0 டிஸ்க், பயங்கர ஷைனிங்கான ஒரு 0 டிஸ்க். இப்போதான் ஒரு மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கும். நேற்று நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு கலர் வேரியண்ட் பேவை நம்ம பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் சாரி வச்சு கலர் வேரியண்ட் பேப்ளேட் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சு பேட்டில் போட்டு போய் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு அந்த ஒரு பேப்ளேட் தான் இது. என்ன பேப்ளேட்னு பார்க்கலாமா. 3, 2, 1 எம்பரர் ஃபர்னியஸ் டிஃபென்ஸில் இருக்கிற ஒரு பே. இதோட பிட் பீஸ் பார்த்தீங்கன்னா ஷார்க் மாதிரி இருக்கும். அதனால் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஷார்க் கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ வாங்க மொத்தமாக நம்ம போட்டு பார்ப்போம். பாருங்க, ஒரு மாதிரி பேப்ளேட்டே ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த டிரைவர்னால பாருங்க, நல்லா இருக்கா. நல்ல ஒரு பால் டிரைவர் கொடுத்ததுனால இது ரோல் ஆகுது. ஓகே காய்ஸ், ஸ்டேடியம்மை செட் பண்ணி எவ்வளோ நேரம் சுற்றுறான்றதை பார்ப்போம். ஸோ வாங்க காய்ஸ், ஸ்டேடியம்மை செட் பண்ணி வச்சு வாங்க ஒரு லான்ச் பண்ணி எவ்வளோ நேரம் சுற்றுறான்றதை பார்ப்போம். ஓகே, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சென்டரை வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே சுற்றுறான், என்னன்னு தெரியல. அப்புறம் டிரைவரில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, ஸ்டாமினாவும் ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிச்சு. நம்மளோட ரெட் ஃபீனிக்ஸோட டிரைவர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா இவனும் டிஃபென்ஸ் டைப் தான். ஓகே வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 எவ்வளோ நேரம் சுற்றுறான்ற டைமர் தரேன். நண்பர்களே, டிரைவரில் ஃபால்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், பேப்ளேடில் தான் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எவ்வளோ நேரம் சுற்றுதுன்றது நான் மேலே டைமர் பார்த்தீங்கன்னா தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காய்ஸ், உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா, ஸ்கூல் லீவ் விட்டாங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் வீடியோ எந்த டைமில் போடலான்றது தெரியும். நான் டைமே இல்லாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ தோணுதோ 5 மணிக்கு போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ நேரம்
சுற்றி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா மேலே டைமரில் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ வாங்க இதை வச்சு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம் ஜி அக்கிலிஸ் கூட. ஓகே, ட்ராவில் முடிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் எம்பரர் ஃபர்னியஸை விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் அக்கிலிஸை விட்டேன். ஆனாலும் ட்ரா தான் இருக்குது. இருங்க இன்னொரு பேட்டில் போட்டு பார்ப்போம். பா ரிங் அவுட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஓகே கைஸ், ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. இந்த பேப்ளேட் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இந்த பேப்ளேட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேப்ளேட். ஏன்னா என் ஃப்ரெண்ட் எனக்காக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்றதுக்காக எனக்கு கிஃப்ட்டை கொடுத்த ஒரு பே. அதனால் இந்த பே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய்.